அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காணொளி. விஜய் அண்ணா வந்து ஜெய்ஸ்டாப்பில் விஜய் சாருன்னு கூட சொல்லிக்கோங்க, விஜய் அண்ணா கூட சொல்லிக்கோங்க, ஒரு தமிழர் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆக போகிறாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணி வந்து இருக்க போகிறாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து தமிழர்களாகிய நாம் வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து என்னென்ன விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். நம்மன்றது ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்டில் வந்து நீங்களும் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது, இங்கே சாதி ரீதியாகவும் சரி, இடஒதுக்கீடு ரீதியாகவும் சரி, சமூக நீதி எப்படி கொண்டு போகிறாப்புல, வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த போகிறாப்புல, ஐடியிலேருந்து எல்லாத்தை பற்றியும் நம்ம இங்கே வந்து நம்ம இந்த கேள்வியெலாம் முன் வச்சு போகிறோம். அதோடைய முதல் பாகமாக நம்ம கொண்டு போய்க்கலாம். நேற்று போட்ட காணொலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் செக்ஷன் இருக்குன்றதை படிச்சுட்டு நீங்கள் ஓரளவு போயிடலாம். கே நேருவிடம் சாட்டை 2 கோடிக்கு மேல் வாங்கியிருக்கிறான். சீமான் சபரீசனிடம் காசு வாங்கியிருக்கிறான். வருண்குமார் சிக்கு இருக்கும் பல ஆடியோ இருக்கிறதா? டிஎம்கேவிடம் சரண்டர் ஆகிவிட்டான். அதாவது இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டாங்களா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டாங்கன்றது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த வாட்டி வந்து டிஎம்கே எதிர்ப்புன்றதே இல்லை. தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட வந்து எதிர்ப்பெல்லாம் பேச்சு. ஆனால் விஜய் அவர்கள் டோட்டலாக தீய சக்தின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருந்தாங்களோ அதே வார்த்தையை பிடித்து கொண்டு திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சி எதிர்ப்பை மட்டுமே வந்து கொண்டு போயிட்டாங்க. ஈவன் அதிமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறையாக கொண்டு போகலை. ஆனால் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு போயிட்டாப்புல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்லையும் ஜெயிச்சிருக்காப்புல. ஆனால் சாட்டையும் சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் திமுக எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. மேபி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் இருக்குது. ப்ரோ, நீங்களும் மாரிதாஸ் யூடியூப் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸா? பிகாஸ் யுவர் டூ ஃபேஸ் லுக் சிமிலர். யார் மாரிதாஸ்? நானாங்க. மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க, சொந்தக்காரும் கிடையாது. ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்காரர், நானும் மதுரைக்காரன், அவ்வளோதான். இந்த 2 ஒற்றுமை தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து இருக்கிறது. ப்ரோ, நீங்களும் அதுவும் சொல்லியாச்சு. ஒரு எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு சாகிறது தான் உனக்கு நல்லது. வேற லெவல் அண்ணா. சிவபக்தன். வேற என்னங்க சொல்கிறது? இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இவ மக்கள் இன்னத்து எவ்வளோ ஒரு நடிப்பு. அது உண்மையான அழுகை கூட கிடையாது. அந்த நான் எடுத்துன்னு போட்ட வீடியோ அது நடிப்பே கிடையாது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மனசு வேதனைப்பட்ட மனுஷனோட வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இதை சமாளிக்கிறது குரலி வித்த எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடக்கூடாது. இந்த 3% ஓட்டை வச்சு நம்ம வந்து ஏமாற்றி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷம் நம்ம சம்பாதிக்கலாம். சம்பாரிச்சதுக்கப்புறம் அப்போ வயசு 60 வயசாகி போயிடும். அப்புறம் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கான், நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அரசியல் அவனை இறக்கி விட்டு இல்லை ஏதாவது கட்சியில் சேர்த்து விட்டு மேபி டிவிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டு எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி அப்படியே வந்து செத்து போட நினைக்கிறாப்புல. தயவு செய்து வந்து இனிமேலாவது வந்து இந்த தமிழர்கள் செஞ்ச துரோகத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒதுங்கி கொண்டு வாழவும். இதுதான் வந்து யதார்த்தமான உங்களுக்கு சொன்ன உண்மை. ஐயா கிருஷ்ணசாமி தேவேந்திர போராளி, அவரெல்லாம் நீ பேசவே கூடாது, எங்கள் சாதிக்கு தெரியும், உன் வேலை மட்டும் பாருடா. அவர் வந்து தாராளமாக போராளியாக இருக்கட்டுங்க, என்ன வேணால் பண்ணட்டுங்க, அந்த சமுதாயத்துக்கு எது நடந்தால் போய் நிற்கட்டுங்க. ஆனால் மாற்று சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசுவதை அவரும் அவர் மகன் நிறுத்தாத வரைக்கும் அவளை இருவரும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அந்த பொது அரசியலை தான் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து அவர் போயிட்டாப்புல. கையில் பொது அரசியலே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. சமுதாய அரசியலும் பண்ணுறாப்புல, பொது அரசியலும் கையில் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அதனால தான் அவருக்கு பொது தொகுதியே கிடச்சிச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்களும் அவர் மகனும் வந்து பார்த்தீங்கன்னா உணர வேண்டிய தருணம் தான் இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மாடு நம்மோட தெய்வம். அந்த மாட்டுக்கறி பற்றி பேசுனது வந்து சொல்லியிருக்காப்புல. என் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லுறீங்க சகோதரா, நன்றி. உண்மைதான் மை பிரதர்ஸ், சரியாக சொல்கிறீர்கள், நன்றி. அரசியல்வாதிகள் ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ பேசக்கூடாது. சீமானுக்கு இது தெரியவில்லை. பல்லர்களே பாண்டியன் என்று சொல்லி மற்ற தமிழ் சாதிகளின் வாக்குகளை இழந்தார். சசிகலாவை போய் பார்த்து ரஜினிகாந்தை போய் பார்த்தது மற்றும் ஸ்டாலினை போய் பார்த்தது, மேலும் பாண்டே மற்றும் ராஜாவை புகழ்ந்தது, மேலும் சக்கிலினை தொட்டா திட்டு, ஸ்டாலினை பார்த்தாலே திட்டு என்று சொல்வது, மேலும் மாட்டுக்கறி தின்னு என்று சொல்வது மற்றும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேரான் மற்றும் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி பேசுவது, எனக்கு போட்டால் போடு அல்லது போடாத என்று சொல்வது, இப்படியெல்லாம் ராங்கா பேசி செயல்பட்டு அனைத்து தமிழ் சாதிகளின் நன்மதிப்பை இழந்து விட்டார் சீமான். இனி கஷ்டம்தான். உண்மையிலே வந்து இவர் பேசுனல 90% வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்றதை வந்து அவர் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாப்புல. இனவாத அராஜக கூச்சலிட்ட சீமானை யார் தலைவராக ஏற்பார்கள்? பொதுவான மக்கள்.
அதாவது இனவாதம் பேசுகிறாரோ இல்லையோ, இன தீவிரவாதம் பேசுகிறாரோ இல்லையோ, சாதிய துவேஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசினால தான் சீமான் இன்னைக்கு வந்து கூப்பிட வந்து உட்கார வச்சிட்டாங்க. ரெண்டாவது, இந்த தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேதகு அவர்கள் பேரை வந்து ஒரு இடத்தில் கூட பயன்படுத்தவில்லை. இதை யாராவது எந்த எளிய தமிழ் பிள்ளைகளாவது கவனிச்சிங்களா? எந்த தமிழ் தேசியவாத கவனிச்சு எந்த இடத்துலையும் என் தலைவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்தவே இல்லை பேரை. ஏன்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்கள் எல்லாரும் சாதி இல்லாதவன் என்று சாதி சான்றிதழ் வாங்கி காட்டுங்கள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படித்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் முன்னேறிக்கலாம், பொருளாதாரத்தில் அடிப்படையில் முன்னேறிக்கலாம்னா கண்டிப்பாக வந்து யாரும் சாதியே இல்லைன்னு சொல்லி சாதி சான்றிதழ் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ப்ரோ, ஈழத்தமிழர்கள் விஜய்க்கு இளைஞர் நாடாளுமன்றத்தில் வாழ்த்து தெரிவித்து இருக்காங்க, சீமானை யாரும் கண்டுக்கல. இல்லை, விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து யார் வந்து முதலமைச்சர் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிப்பாங்க. எல்லாத்துக்கும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை போட்டு துவைக்கக்கூடாது. அது யார் ஜெயிச்சிருந்தாலும் வாழ்த்து தெரிவிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபாக தான் இருந்திருக்கு. சூப்பர் தலை. அன்னை சீமான் அழுகும்போது பாருங்க, ஐயா முத்துராமலிங்க தேவர் படத்தை வச்சிருப்பான், அவனுக்கு முக்குளத்தூர் வாக்கு விழவில்லை என்று நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் முழுசாக கவனிக்கல. தம்பி, சோனகர்கள் பற்றி தெளிவாக கூறவும். சோனகர்கள் கண்டிப்பாக தனி டாப்பிக்காக பேசணுங்க. நம்ம பிறமொழியாளர்கள் பட்டியலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோனரை பற்றி சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சான்றிதழே வச்சுருக்காங்க. இனவாத அராஜக குச்சலிட்டு அதை படித்தாச்சு. முக்குளத்தூர் எதிர்ப்பு அரசியல் செய்த சாதி வெறி பிடித்த கட்சிகள் நாம் தமிழர் கட்சி 0, புதிய தமிழர் கட்சி 0, டம்ளர் மக்கள் கட்சி 0, வீர தமிழர் கட்சி 0, தமிழக மக்கள் கட்சி 0. அவ்வளோ தூரம் வந்து அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை வந்து விதைச்சிருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் சீமான் மட்டும்தான். சரியாக சொன்னீர்கள், சீமான் ஏமாற்றுக்காரன். தேவர் சமுதாய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் என்று சொன்ன சாதி வெறி பிடித்த பெயிண்ட் டப்பா குரூப்புகள் கூண்டோடு ஒளிந்து டெபாசிட் இழந்தார்கள் என்பதே உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் மட்டும் கிடையாது, எல்லா குரூப்புமே யாரெல்லாம் வந்து இது பரப்புரை பண்ணாங்களோ எல்லாருமே டெபாசிட் இழந்தான் நின்றாங்க. தாவேக்காவில் உள்ள வேட்பாளர்கள் சாதி பட்டியல் போடுங்க நண்பரே. திமுக அதிமுக கூட்டணியில் உள்ளவர்கள் சாதி பட்டியல் போட்டீர்கள், தாவேக்காவை மறந்து விட்டீர்கள். தாவேக்காவில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வைத்தோ, மதத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நிறத்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற ஒரு அலையில் வந்து பார்த்தீங்கன்னா விசில்னு சொல்லி ஜென்சி பூரா சேர்ந்து வீட்டில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்கலேருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க. இதான் யதார்த்தமாக உண்மை. ஆக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக வந்து யாருக்கு வந்து சீட்லாம் கொடுக்கல. யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மன்ற தலைவர்களாக இருந்தாங்களோ, விஜய் மன்ற தலைவரை யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காப்புல. ஆட்டோ ஓட்டம் வந்திருக்காப்புல, அவருடைய டிரைவருடைய மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல. இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆக அவரை பற்றி வந்து நம்ம வந்து போட தேவையில்ல. அவரோட அமைச்சரவை அமைஞ்சதுக்கப்புறம் நம்ம அமைச்சரவையில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒதுக்கி கொடுக்காருன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. தலித்துகளின் வாக்குகள் தாவேக்காக்கு கன்சாலிடேட் ஆனது எப்படி? இல்லை, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் வந்து விசில் அடிக்கிறவங்க, பால் குடம் இருக்கிறவங்க, பால் ஊற்றுறவங்க, அழகு குத்திக்கிறவங்க, எலுமிச்சை மலத்தில் கையில் ஏந்துறவங்க, கையில் சூடு ஏந்துறவங்களாம் யாரும் பார்த்தா ஏழை எளிய மக்கள் தான். பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய மக்கள் தான். அந்த மிக பின்தங்கிய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரும் வருவாங்க, பறையர் சமுதாயமும் வரும், ஏன் தேவர் சமுதாயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த மாதிரி மக்களோட ஓட்டு தான் வந்து அதிகமாக கன்சால்டேட் ஆகுன்னு சொல்கிறாங்க. அந்த சமுதாய மக்கள் மட்டும் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா பூத்துலையுமே வந்து சாலிடாக வந்து 200 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சுங்க. எல்லா பூத்துலையும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ராஜா போரான் நம் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், எனக்கு மிகவும் பிடித்த நபர், மிகவும் வருத்தமாக உள்ளது, சேராத இடம் சேர்ந்து வாழ்க்கையை தொலைத்து விட்டார். இல்லை, அவர் இன்னமும் தேவர் சமுதாயன்றதே வந்து டவுட்டு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. பட் எது இப்போனாலும் ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையை வந்து பார்த்தா தொலைத்துட்டாப்புல, அவ்வளோதான். அருமையான காணொலி அண்ணா. தமிழகத்தில் ஆணவ கொலைகள் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது விளக்கமாக கூறுகள். ஆணவ கொலைகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஐஏஎஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கும் ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு தேவர் சமுதாயமோ, வன்னியர் சமுதாயமோ, முதலியார் சமுதாயமோ, வெள்ளாளர் சமுதாயமோ, கோனார் சமுதாயமோ, இல்லை வளையர் சமுதாயமோ, எந்த சமுதாயத்தில் இருந்து ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் பண்ணி எங்கேயாவது ஆணவ கொலையில் வந்து கலெக்டரையோ இல்லை கமிஷனரோ கொண்டிருக்காங்களா? அந்த இடத்துல சாதி பெருசாக தோணுதா? இல்லை பொருளாதாரம் வந்து பார்த்தா அந்த இடத்துல பெருசாக தெரியுதா? அதிகாரம் வந்து பெருசாக தெரியுதா? இதை மக்கள் வந்து உணர்ந்துக்கணும். அண்ணா, சொட்டை தலைவன் ரவீந்திரன் துரைசாமி பேச்சை கேட்டு தேவர் சமுதாயத்தை எதிர்த்ததால் ஜெராக்ஸ் குரூப் ஓட்டு போடுவார்கள் என்று நம்பி ஏமாந்து விட்டான். ரவீந்திரன் துரைசாமி மாதிரி வந்து தமிழகத்தோட ஒரு ஏஜென்ட் யாருமே கிடையாது. ஒரு காட்டி கொடுக்குற ஏஜென்ட் வந்து வேற எவனுமே கிடையாது. இவன் கிளப்பி விட்டது தாங்க.
சீமானுக்கெல்லாம் அப்பனுக்கெல்லாம் அப்பன். சீமானோட அதாவது ரவீந்திரன் துரைசாமியோட வந்து பார்த்தோன்னா க்ளோன் சைல்டு தான் வந்து இந்த சீமான் அவர்கள். இதுதான் உண்மை. அவனை பற்றி தனியாக ஒரு காணொலி போடுவோம். அவன் பேரே வந்து பார்த்தோன்னா 1 கிராம் ரவீந்திர துரைசாமி. 1 கிராம் தங்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சியே கேவலமாக பேசக்கூடியவன், சாதியே கேவலமாக பேசக்கூடியவன். பெரும்பள்ளி அதை விட விஜய் வென்றது தாங்க வேதனைங்க நம்ம பெரும்பள்ளி. இனி தமிழ்நாடு உலக வல்லாதிக்கம் கையில். ஐ எம் டேம் ஷூர் ஈவிஎம் இஸ் டேப்டு பை பிஜேபி அண்டர் கார்னி கேபிட்டலிஸ்ட் ப்ரெஷர். வணக்கம் நண்பரே. அதாவது வந்து அவர் சொன்னது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து டேப் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓட் பேங்க் வந்து சொல்கிறாங்க. இவிஎம் மிஷினை பற்றி ஏன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்கவே இல்லை? நீங்கள் சொல்கிறீங்கள இவிஎம் மிஷினை பற்றி ஏன் சீமான் வாயை திறக்கவே இல்லை? ஏன் காங்கிரஸ் கட்சி வாயை திறக்கவே இல்லை? எத்தனையோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷனில் அமமுக கட்சியில் பூத்தில் 0, ஆனால் தாம்பரம் தொகுதியோடைய வேட்பாளர் வந்து நான் போட்ட ஓட்டே வந்து என் பூத்தில் 0ன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து கைகுட்டி சிரிச்சாங்களா இல்லையா? அதில் நீங்கள் தானே இருந்திருப்பீங்க. இவிஎம் மிஷினை பற்றி யார் பேசுகிறா? இவிஎம் மிஷினை யார் தனியாக தமிழ்நாடு கொண்டு வந்தது? அதுக்கு ஆதரவாக இருந்தது யார்? அது சீமானை எதிர்க்காமல் இருந்தது யார்? ஏன் வந்து பார்த்தா டிடிவி தினர்னே வந்து பார்த்தா எதிர்க்கவே இல்லை? அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த டயத்தில் அவர் தானே. ஏன் அவரே பேசவே இல்லை? ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை? இது ஒரு பெரிய டாபிக்குங்க. அரசியல் தேர்தல்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியலே வந்து எனக்கு அதில் நம்பகத்தன்மையை வந்து எப்பயோ போயிடுச்சு. பட் இருந்தாலும் நாம் அதுக்குள்ளே தான் இருக்கோம். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் பயணம் செஞ்சு தான் ஆகணும். இந்த வண்டி வந்து பஞ்சர் வண்டியாக இருந்தாலும் இந்த வண்டி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறப்ப அதில் ஏறி உக்காந்துரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் இன்றைக்கி இருக்க காலகட்டமே இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட அதிகாரம் கிடையாது, நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. இவிஎம் மிஷினை பற்றி யார் பேசுகிறது? எந்த ஆன்மன் இங்கே இருக்காங்க? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணாவை பற்றி வந்து நம்ம பேச போகிறோம். விஜயண்ணா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக நான் வந்து நினைக்கிற விஷயம் என்னென்னா, தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி ரீதியான எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கலந்து கொள்ளாதீங்க. எந்த ஒரு விஷயமாக தான் கலந்துக்கிறேன். எந்த சாதி சங்கத்தோட மேடைக்கு ஏறாதீங்க. எந்த சாதி சங்க மேடைக்கு உங்கள் எம்எல்ஏக்களை ஏற்றாதீங்க. எந்த சாதி சங்க மேடத்துக்கு அமைச்சர்களை ஏற்றாதீங்க. எந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட எந்த மக்களும் நீங்கள் ஜோசப் விஜய் என்று தெரிந்து நீங்கள் கிறிஸ்துவர் என்று தெரிந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல துரோகம் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மத அரசியல்லையோ எந்த ஒரு சாதி அரசியல்லையும் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அதை பண்ணிடாதீங்க. நீங்களும் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மதுரையில் 10க்கு 10 கொடுத்தாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. சிவகங்கையில் 4க்கு 4 கொடுத்தாங்க. விருதுநகரில் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. எல்லா தென் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதி வெறியின் உச்சம் என்று சொல்லப்பட்ட திருச்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மக்கள் வாரி வாரி ஓட்டு போட்டிருக்காங்க. சில மாவட்டத்தை டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சியுமே அதிமுக கட்சியும் காலி பண்ணியிருக்காங்க, திமுக கட்சியும் காலி பண்ணியிருக்காங்க. ஆக தயவு செய்து வந்து எந்த சாதி ரீதியான அரசியல் மேடையில் உங்களுடைய எம்எல்ஏக்கள் உங்களுடைய அமைச்சர்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்னா நீங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க, வாழ்த்துக்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட அரசியல் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது இதுதான். அதே மாதிரி தயவு செய்து வந்து இந்த தமிழர் சாதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர்கள் உள்ளே போகிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையோட ஒரு வெளிப்படைத்தன்மையோட யார் யார் இருக்காங்கன்ற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க அரசு ஊழியர்களில் எந்தெந்த வகுப்பினர் யார் யார் தமிழர்கள் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் நாலேஜாக எடுத்து வச்சு பார்த்துட்டு இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் சரி இல்லை மற்ற எதுலேயும் சரி எல்லா இதுலேயுமே வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு தேர்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போங்கண்ணா. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணினாலே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா காலகட்டத்திலையும் அந்த மக்கள் கூட இருப்பாங்க. எதுலேயுமே போகாதீங்க. யார் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் போகவே வேணாம். அந்தந்த மக்கள் அந்தந்த சாதியையும் அந்தந்த இதையும் பார்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். சாதியை ஒரு கொலை நடந்துச்சா உடனே சாதியை கொலைன்னு சொல்கிறாங்களா, உடனே இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கமிஷனருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா அதிகாரத்தையும் கொடுங்க. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போராட வர்றதுக்கு முன்னாடி பணத்தை போட்டு ரவுடி பையன் செத்து ரோட்டில் கிடந்து அந்த ரவுடி பையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி சப்போர்ட் பண்ணி அந்த சாதி சங்கங்கள் சப்போர்ட் பண்ணி வந்து நின்றுச்சுன்னா
அந்த இடத்த அனுமதிக்காதீங்க. அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அது தேவர் சமுதாயம் இல்லை வந்து தேவேந்திர சமுதாயம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயம் இல்லை முதலியார் ஐயர், எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, செத்து விழுந்தனோட சாதியை தூக்கிக்கிட்டு யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நிற்கிறாங்களோ, ஒரு ரவுடி பயலுக்கு வக்காலத்தாகி நிற்கிறாங்களோ, தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுமதிக்காதீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்கண்ணா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்கின்ற கஞ்சா வியாபாரத்தை, கஞ்சா என்று ஒன்று வந்து பார்த்தோன்னா போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறும். இளைஞர்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மாறும்ண்ணா. இல்லை யதார்த்தமான உண்மை. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மனசில் அடிமனசுலேருந்து உங்களுக்கு கேட்குறேன். நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் எடப்பாடி சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களை விஜய் அண்ணான்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா, உங்களை வந்து நானும் நம்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா போடலான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இனிமேல் நீங்கள் தான் அடுத்த 5 வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைவர். அதனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்டலாம் கோரிக்கையாக வச்சுருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட வந்து கோரிக்கையாக கூட வைக்கல, உங்கள்கிட்ட வந்து ஒரு மன்றாடி தான் கேட்டுக்கொள்கிறோம். இதனால தான் வந்து தமிழ்நாடு இந்த கஞ்சா, இந்த சாதிய வன்முறைகள், இந்த மத துவேஷங்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சாதி சங்கங்களால் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வெறுப்புணர்ச்சி, சாதி ஒவ்வொரு சாதியும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது, இந்த திடல் திண்ணிகள் புறத்தையும் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்கண்ணா. இந்த பெரியார்ன்ற பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சாதியை வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களை வந்து தூண்டி வர்றது எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. பதில் செய்கிறது நல்லதுன்னுவானுங்க. அவங்களாம் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வச்சுட்டு வருவான், நிறைய பேர் வருவாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு. ரொம்ப கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வீடுக்குள்ள வர்றப்ப அவனை செக் பண்ணிட்டு உள்ளே விடுங்க. அவன் எந்த கருத்திலோடு வரான்னு சொல்லிட்டு எதுக்கணி வரான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. செக் பண்ணாமல் அவனை உள்ளே விட்டுறாதீங்க. பெரியார் படத்தில் வரான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் கொள்கை தலைவராக வந்து அவரையும் வச்சுருக்கீங்க. அதனால் இந்த விஷயங்கள் தான் கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகணும். எல்லாம் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக வச்சுக்கணும். சாதிய வன்முறைகள், சாதிய தீண்டாமைகள், சாதியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிணரசியல் பண்ணுறது, சாதி சங்கங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சாதி துவேஷங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தணும். எந்த காலகட்டத்திலும் எந்த சாதி சங்கத்திலும் நீங்கள் ஏறிடக்கூடாது, எந்த மேடையும் ஏறக்கூடாது. ரெட்டியார் சங்கமாக இருக்கட்டும், எந்த சங்கமாக இருக்கட்டும், எதிரி ஏறக்கூடாது. அதே மாதிரி சாதி சங்கங்களை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து மிரட்டும் தோணில் இருக்கணும், எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. அரசாங்கத்தை மிரட்டு பூரத்தையும் தடை பண்ணுங்க. ரவுடிசம், இந்த A+++ அது இது யாரையும் விட்டு வைக்காதீங்க. ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. தென் தமிழக மக்கள் வந்து பார்த்தா அவங்க ஓட்டு போட்ட காரணமே அது, அவன் பல்ஸே இதுதானே நான் வச்சுக்க கோரிக்கை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் நிறையா கோரிக்கைகள் இருக்குது. அதை நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்ண்ணா. பாப்பா.